நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஸ்வாட்டி நேர் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக 2026 ஆண்டிலும் ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் நம்மளை நடத்தி கொண்டு வந்த ஏசப்பாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்திலும் இந்த செய்தியை கேட்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்கிறார். கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றிலும் நம்மளோடு நடத்தின தேவன் இந்த வாரத்திலும் நம்மளோடு கூட பேசுவாராக. குறிப்பாக நம்முடைய ஜாஸ்வா டிவியில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் வழங்கப்படுகின்ற இந்த உருவாக்கும் நேரம் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். தொடர்ந்து நீங்கள் செய்தியை கேட்கிறதற்காய் ரொம்ப நன்றி. எங்களோடு கூட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி. அநேக ஜெப குறிப்புகள் நீங்கள் கொடுக்குறீங்க, அதற்காகவும் உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள் என்று சொல்லி நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். கர்த்தருக்காக எடுக்கப்படுகிற முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்காகவும் நீங்கள் பார்த்து ஒரு சிலருக்கு சொல்லுகிறதாகவும் சொல்லுகிறீங்க, அதற்காகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சி நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையில் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் கடந்து வரும். நான் மாத்திரமில்லை, நம்முடைய ஜாஸ்வா டிவியில் நிறைய ஊழியர்கள் பேசுகிறாங்க. சிறப்பான ஊழியர்கள், நிறைய வரம் பெற்றவர்கள், கிருபை பெற்றவர்கள், நிறைய தாளந்துள்ளவர்கள், நிறைய பேர் நம்முடைய செய்தியில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் அநேக நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்லுங்கள். இதன் மூலமாய் அழிவில் இருக்கிற ஜனங்கள், பாவத்தில் கிடக்கிற ஜனங்கள் புதிய மாற்றத்துக்குள் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளத்தக்கதாய் உங்கள் மூலமாய் ஒரு சில ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படியாய் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலும் இந்த ஜனவரி மாதத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். கடைசி வாரத்திற்குள்ளாய் ஒரு தலைப்பின் கீழ் நம்ம செய்தியை பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் அதற்காக செய்திகள் ஆயத்தப்படுத்தப்படுகிறது, சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது, போடப்படுகிறது. தொடர்ந்து நீங்கள் கேளுங்க. விசேஷமாக இந்த நேரத்திலும் தலைகளை தாழ்த்து நாம் ஜெபிப்போம். ஜெபித்து நம்முடைய வார்த்தைக்காக ஆயத்தப்படுவோம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, மகிமையானவரே உமக்கு நன்றி. இந்த நல்ல நாளிலும், இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலும், இந்த மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி. இந்த மாலை நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உம்முடைய மெல்லிய சத்தம் எங்களுடைய இருதயத்தில் வருவதாக. அப்போ உம்முடைய சத்தம் எங்களை வெளிப்படுத்தட்டும். உம்முடைய சத்தம் எங்களை பரிசுத்தமான வழியில் கொண்டு வரட்டும். கர்த்தர் கிருபைகளை செய்வீராக. ஏசப்பா நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற ஒவ்வொரு இருதயத்தோடு கூட கர்த்தர் நீங்கள் பேசுவீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியுமாய் செய்திக்கு ஆயத்தமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் என்பது இருக்கிறதா? ஜெயம் என்றால் வெற்றி. உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி உள்ள வாழ்க்கை இருக்கிறதா? உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்கிறீங்களா? நம் செய்யக்கூடிய படிப்பின் காரியங்களில், தொழிலில், வியாபாரத்தில், ஊழியத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? நாம் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் என்பது இருக்கிறதா? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. நம்ம அநேக காரியங்களை பிரயாசப்படுகிறோம், பல லட்சங்களை போட்டு முயற்சி செய்கிறோம். ஆனால் நாம் நம்முடைய காரியங்களில் செயல்படும் பொழுது, நாம் நம்முடைய காரியங்களில் முயற்சி எடுக்கும் பொழுது அந்த காரியங்கள் வெற்றி உள்ளதாய் அமைகின்றதா? ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிங்க.
நிறைய பேர் நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. இந்த உலகத்தில் எப்படியாவது வாழ்ந்து ஆக வேண்டும், எப்படியாவது நம்முடைய குடும்பத்தில் பிழைத்து ஆக வேண்டும், வாழ்க்கையில் ஒரு வெற்றி வேண்டும் என்று சொல்லி அநேக மனிதர்கள் அநேக இரவும் பகலுமாய் உழைக்கிறார்கள். கடினமான வேலைகளை பார்க்கிறார்கள், நிறைய செய்கிறாங்க. ஆனால் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேல் என்பவன் சாதாரணமான ஒரு மனிதன். அவனும் அவனுடைய நண்பர்களும் அடிமையாக ஒரு நாட்டிலிருந்து பிடித்து கொண்டு வரப்பட்ட அடிமைகள். ஒரு அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதன் ஒரு தேசத்திலிருந்து கைகளிலும் கால்களிலும் விலங்கு போட்டு அடிமையாக கொண்டு வரப்பட்டு இந்த நாட்டில் வேலை செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேலின் காரியம் வெற்றியாய் இருந்தது. தானியேலுடைய காரியம் எல்லாவற்றிலும் வெற்றி. தோல்வி என்பது தானியேலுடைய வாழ்க்கையில் இல்லை. இன்னைக்கு யோசிக்கணும், சரியா? அன்றைக்கி நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில தோல்விகள்? நம்ம நல்ல வேலை பார்த்தோம், நல்ல சேமித்து வைத்தோம், நல்லது செஞ்சோம், எப்பேற்பட்ட காரியங்கள் நிறைய செய்தோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி. நாம் நினைத்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறலை. எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம், எவ்வளவோ காரியங்களை செலவழிக்கிறோம், எவ்வளவோ காரியங்களுக்கு நம்ம முன்னென்று செய்கிறோம், யோசிக்கிறோம், பேசுகிறோம், அதற்காக ரொம்ப ஒர்க் பண்ணுறோம். ஆனாலும் தானியேலின் காரியம் வெற்றியாய் இருந்தது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி இல்லாததற்கு காரணம் என்ன? உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது இருக்கிறதா? இன்னைக்கு நிறைய பேருக்கு புரியல. நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறோமா இல்லை தோத்துக்கிட்டு போகிறோமா தெரியல. வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்ம ஒரு நிறுவனத்தை வச்சு நம்ம தொழில் பார்க்குறோம். இந்த தொழிலில் வருமானம் வருதா வரலையா, லாபம் வருதா வரலையா, இன்னைக்கு யோசித்து பார்க்கணும். ஊழியம் செய்கிறோம், அந்த ஊழியம் மக்கள் மத்தியில் போய் சேருதா, மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கா, ஆண்டவர் நம்மளை கொண்டு வைத்திருக்கிற ஊழியத்தில் வெற்றி இருக்கா, அதை யோசிக்கணும். சும்மா ஏதோ பிறந்தோம் சாப்பிட்டு படுத்து வரணும் இல்லை, அப்படி இல்லை. கர்த்தர் உங்களையும் என்னையும் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் தோல்வி என்பது உங்களுக்கும் எனக்கும் இல்லை. வெற்றி நம்மளோடு கூட இருக்கிறவர், இந்த உலகத்தை ஜெயித்தவர். நம்மளோடு கூட இருக்கிறவர், இந்த உலகத்தையே ஜெயித்தவர் நம்முடைய தேவன். அவர் சொல்லுகிறாரு, உன் வாழ்க்கையில வெற்றி இருக்கிறதா? உன் வாழ்க்கை ஏன் வெற்றி இல்லை? ஏன் இத்தனை தோல்விகள்? நம்ம யோசித்து பார்க்கிறோமா? அந்த மனிதரை குறை சொல்கிறோம், இந்த மனிதரை குறை சொல்கிறோம். யாரையும் குறை சொல்லக்கூடாது. யாரையும் நம்ம குறை சொல்வதற்கு தகுதியானவர் அல்ல. இன்னைக்கு நம்ம மேலே என்ன குற்றம் இருக்குது? ஏன் நம்ம நல்லா இருந்த குடும்பம் தானே, நம்ம நல்ல தொழில் பார்த்த குடும்பம் தானே, நல்லதான் இருந்தோம். ஆனால் ஏன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி இல்லை? இன்னைக்கு யோசித்து பார்க்கணும். அவன் எனக்கு அது செஞ்சுட்டா, இவன், அடுத்த மனிதர்களை நாம் தப்பு பேசவே கூடாது. நம்ம மேலே என்ன தப்பு, நம்ம என்ன செஞ்சோம் என்று சொல்லி யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுவா. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது, தானியேலின் காரியம் வெற்றியாக இருந்தது. ஏன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏன் வெற்றி இல்லை? முதல் காரணம் இன்றைக்கு பார்ப்போம். வெற்றியின் ரகசியம் என்ன? வெற்றியின் ரகசியம் என்ன? அழகான ஒரு தலைப்பு. நீங்கள் தோல்வி அடைந்ததற்கு காரணம் என்ன? வெற்றி அடைந்தது உண்மை, ஆனால் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி ஏன் வந்தது? இனிமேல் வெற்றி எப்படி பெற வேண்டும்? வெற்றியின் ரகசியம் என்ன? முதலாவது வார்த்தை, தானியேல் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதில் 8வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், தானியேல் ராஜாவின் போஜனத்திலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்திலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. அடிமையாக கொண்டு வரப்பட்ட வாலிபர்கள் ஒரு சில குறிப்பிட்ட மனிதர்களை சேர்த்து ராஜா சாப்பிடுகிற ஆகாரங்களை இந்த மனிதர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஏன்? இதில் நம்ம நாட்டுக்கு வேலை செய்வதற்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி இதில் நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி ராஜா உத்தரவு கொடுக்கிறார்.
அதன் கீழ் தானியேல் கூட உள்ள நண்பர்கள் மற்ற மனிதர்கள் நிறைய மனிதர்களை சேர்த்து இவர்களுக்கு திராட்சரசம் கொடுக்கும்படி இவர்களுக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்கும் சொல்லி நிறைய காரியத்தை ராஜா சொல்றாங்க. ஆனால் தானியேல் சொல்றாரு, இந்த ஒரு காரியம் அழகா வாசிங்கன்னா, தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு, அடிமையாக கொண்டு வரப்பட்ட மனிதன் தானியேல். ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான், ராஜா சொன்ன வார்த்தைக்கு நான் எப்படி வாழ வேண்டும், என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய காரியத்தில் நான் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானம் தன் இருதயத்தில் பண்ணுகிறான். இன்றைக்கு நான் உங்களிடத்திலும் ஆண்டவர் என்னிடத்திலும் கேட்கின்ற வார்த்தை, உங்களுடைய தீர்மானம் என்ன? தீர்மானம் என்றால் முடிவு என்று அர்த்தம். உங்களுடைய முடிவு என்ன? வெற்றியுள்ள வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். வெற்றியின் ரகசியத்தை உங்களுக்கு தருகிறார். அதில் முதல் வார்த்தை தீர்மானம் என்கிற முதல் படி. வெற்றியின் ரகசியத்தை ஏறுவதற்கு கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி என்கிற ரகசியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுக்கு தயார் செய்கிறார். முதல் வார்த்தை தீர்மானம் என்கிற முதல் படி. நீங்களும் நானும் தீர்மானம் என்கிற முதல் படி, எப்படிப்பட்ட படியில் கால் எடுத்து வைத்திருக்கிறோம்? உங்களுடைய தீர்மானம் என்ன? உங்களுடைய முடிவு என்ன? நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் எப்படி முடிவு எடுத்தீர்கள்? ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் யாரிடத்தெல்லாம் கேட்டு விசாரித்து நீங்கள் முடிவு எடுத்தீர்கள்? உங்களுடைய முடிவு என்ன? என்னுடைய முடிவு என்ன? ஒரு வீடு கட்ட போகிறோம், கரெக்டு. 4 லட்சம் ரூபா கையில் வச்சுருக்குறோமா? அப்போ 4 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டணும். 4 லட்சம் ரூபா கையில் வச்சுக்கிட்டு 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டக்கூடாது. 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு எங்கனாலும் கட்டிடலாம், யாருனாலும் கடன் கொடுப்பாங்க. ஆனால் 50 லட்சம் ரூபாய்க்கு கட்டின வீட்டில் நம்ம படுத்து நம்முடைய குடும்பமாக இருக்க முடியாது. அப்போ நீங்களும் நானும் ஏன் தோல்வி உள்ள வாழ்க்கை வாழ்கின்றோம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி? ஏன் தொடர்ந்து தோல்வி? ஏன் வாழ்க்கையில் எழும்ப முடியவில்லை என்று சொன்னால், நீங்களும் நானும் எடுக்கின்ற முடிவு சரியான முடிவாக இல்லை. அவசரமாக முடிவு எடுக்கிறோம், தெரியாதனமா முடிவு எடுக்கிறோம். ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணை விசாரிக்கிறது கிடையாது, ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை விசாரிக்கிறது கிடையாது. இந்த இடத்துல வீடு கட்டலாமா யோசிக்கிறது கிடையாது, இந்த இடத்துல இந்த தொழில் பண்ணலாமா யோசிக்கிறது கிடையாது. ஏதோ நினைச்சோம் கௌதம் என்று சொல்லி அவசரமான முடிவு, அவன் வாங்கிடுவான் இவன் வாங்கிடுவோம் என்று சொல்லி தவறுதான முடிவு, பல லட்சங்களை போட்டு 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 இன்றைக்கு நாம் இழந்து நம்முடைய வாழ்க்கையில தோல்வி தோல்வி தோல்வி. அதற்கு காரணம் மனிதர்கள், மற்றவர் அல்ல. உன்னுடைய தீர்மானம் சரியில்லை, உன்னுடைய முடிவு சரியில்லை. என்னுடைய தீர்மானம் சரியில்லை, என்னுடைய முடிவு சரியில்லை. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்கின்றோம்? எப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்கிறோம்? தானியேல் ராஜா சொன்ன 10 நாள் வரைக்கும் இவர்களை என்ன செய்கிறார்? பருப்பு காய்கறிகள் மரக்கறிகளை தண்ணீர் குடித்து சோதித்து பார்க்கிறார். இவருடைய முகங்கள் வாடி போகவில்லை. நல்ல தீர்மானங்கள் உடைய வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வரும். நாம் தோற்று போனதற்கு காரணம் அவசரமான முடிவு. யோசித்து பார்ப்போமா? நம்ம அடுத்தவர்களை குறை சொல்லக்கூடாது. நான் மறுபடியும் பேசுறேன், அடுத்தவங்களை குறை சொல்லாதீங்க. நமக்கு எப்படி உடம்பு பலன் இருக்கு, நம்ம எப்படி வீடு கட்டலாம், நம்ம எப்படி தொழில் பார்க்கலாம், நமக்கு இத்தனை லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குறோமே, இந்த கார் நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமா? இவ்வளவு லட்சங்கள் செலவழித்து ஒரு தொழில் பார்க்கிறோமே, இந்த தொழிலை நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி வருமானங்கள் வருமா? யோசித்து பார்த்தது உண்டா? தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது. தானியேல் 6:10, எந்த ஒரு மனிதனும் ராஜாவை தவிர வேற யாரிடத்திலும் முறையிடக்கூடாது. ஆனால் தானியேல் தினமும் 3 முறை ஜெபிக்கிறார். தானியேலின் தீர்மானம் என்ன? 3 முறை தேவனை பார்த்து ஜெபிப்பது. இன்றைக்கு உங்க தீர்மானம் என்ன? இன்னைக்கு உங்க முடிவு என்ன? சொல்லுங்க. எனக்கே இந்த செய்தி எழுதும்போது என்ன பார்த்து கேள்வி கேட்ட மாதிரி இருக்கு. உன்னுடைய முடிவு தான் என்ன? ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறது பெருசு இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மனிதர் இன்றைக்கு ஒரு சாதாரணமான ஒரு மனிதருக்கு இன்றைக்கி ஒரு நாள் சம்பளம் 900 ரூபா 1000 ரூபா. இன்றைக்கி சாதாரண ஒரு மனிதனுக்கு
அவன் பகல் முழுவதும் வேலை பார்க்கிறான். ஆனால் 6 மணி ஆனால் அவன் வேலை பார்க்கல. அவன் அடுத்து நேரம் எங்கே போயிருந்தான்? குடிக்க போயிருந்தான். அவன் குடிக்க போகிறது மாத்திரமில்ல, தன் கையில் இருக்கிற பணத்தை வீட்டுக்கு கொண்டு சேர்க்க மாட்டேங்க. அது எங்கேயாவது கீழே வந்துடுது. தன் கையில் கொண்டு வரக்கூடிய பொருட்களுக்காக போட்டுருதான். அப்போ தேவன் அவருக்கு உழைக்கிறதுக்கு பலனை கொடுத்திருக்கிறார், திறமையை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவன் எடுக்கிற முடிவு என்ன? தவறான முடிவு, தப்பான முடிவு. அவன் முடிவு சரியில்லை, அவன் எடுக்கிற தீர்மானம் சரியில்லை. பிறகு எப்படி வாழ்க்கையில வெற்றி என்பது வரும்? 1000 ரூபாய்க்கு உழைக்கிறது பெருசு இல்லை. 1000 ரூபாய்க்கு உழைச்சி ஒரு 500 ரூபாயாவது வீட்டுக்கு கொண்டு போகணும்ல. நீ 1000 ரூபாய் உழைச்சி குடிச்சு வெறிச்சு ரோட்டில் கிடந்து பிறகு யாரு மனைவி பிள்ளைகளை யார் பாப்பா? நாம் அடுத்தவர்களை பார்க்கிறோம். அந்த குடும்பம் நல்லா இருக்கு, அந்த குடும்பம் வீடு கட்டுது, அந்த குடும்பம் பைக் வாங்கியாச்சு, அந்த குடும்பம். அடுத்தவர்களை பார்க்க கூடாது. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட தீர்மானம் உள்ளவர்களாய் இருக்கிறோம்? தானியேல் எடுக்கிறார் முடிவு, தீர்மானம். நான் என் தேவன்கிட்ட தானே பேசுவேன், நான் அவர்கிட்ட தான் பேசுறேன், நான் மனுஷன்ட்ட பேசுற விருப்பம் இல்லை, நான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல என்று சொல்லி தானியேல் தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். முதல் தீர்மானம், நான் எந்த விதமான கெட்ட பழக்க வழக்கத்தின் அடிமையாக மாட்டேன். முதல் தீர்மானம். 2வது தீர்மானம், என் தேவனிடத்தில் நான் பேசுவேன். 2 தீர்மானங்கள். அந்த 2 தீர்மானங்கள் தானியேலை வேற லெவலுக்கு கொண்டு போச்சு. அடுத்தால நீங்க அதை வாசிக்கும் போது தானியேல் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து காபிரியேல் தூதன் உடனே வருகிறார். தானியேல் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து கட்டளைகள் பிறப்பிக்கப்படுகிறது. தானியேல் ஜெபிக்கிற காரியத்தில் அநேக காரியத்தில் வெற்றி. ஏன்? தானியேலின் தீர்மானம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுறாரு. உங்க தீர்மானம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? மனிதனை பிரியப்படுத்துகிற தீர்மானமாக இருக்கிறதா? உறவினர்களை மகிழ்ச்சிப்படுத்துகிற தீர்மானமாக இருக்கிறதா? இல்லை அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க சொல்லி அவசரமா நீங்க முடிவு எடுத்து பாலும் குழியில கொண்டு யாரையும் கொண்டு தள்ளுறீங்களா? இன்னைக்கு உழைக்கிறது பெருசு இல்லை, பணங்களை சேர்த்து வைக்கிறது பெருசு இல்லை, வேலை பார்ப்பது பெருசு இல்லை. உங்களுடைய தீர்மானம் எப்படிப்பட்ட தீர்மானம்? உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் எப்படி தீர்மானம் பண்ணுறீங்க? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. இந்த நேரத்தை நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய கையில் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட பேசுறாரு. நீங்க யாரையோ நம்பி தீர்மானம் விட்டுட்டீங்க, நீங்க யாரையோ மனுஷனை நம்பி தப்பான முடிவு எடுத்துட்டீங்க. அதனால உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்க. உங்க குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, உங்களுடைய குடும்பத்துல வெற்றி இல்லை, உங்களுடைய குடும்பத்துல தோல்வி தோல்வி தோல்வி. அதற்கு காரணம் மற்ற மனிதர்கள் அல்ல, நீங்கள் எடுத்த தவறான தீர்மானம், நீங்கள் எடுத்த தவறான முடிவு. அந்த தவறான முடிவு இன்றைக்கு அழுகையை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறது, இன்றைக்கு பாதாளத்தை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசட்டுமே. ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நான் ஜெபிக்காமல் முடிவு எடுத்தது தவறுதான், நான் உம்மிடத்தில் கேட்காமல் நான் முடிவு எடுத்தது தவறுதான். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. நீங்க தானியேல் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. தானியேல் காரியங்கள் ஜெயமா இருந்ததற்கு அவன் எடுத்த தீர்மானம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் எடுத்த தீர்மானத்தில் உறுதியா நிற்பேன். உங்களால் இன்னைக்கு சொல்ல முடியுமா? 2026 ஆரம்பித்த உடனே நான் டெய்லி பைபிள் வாசிப்பேன், நான் டெய்லி ஜெபம் பண்ணுவேன், வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் இருப்பேன், நான் காணிக்கை கொடுப்பேன். எத்தனை தீர்மானங்கள் நீங்களும் நானும் பண்ணியிருக்கிறோம். அந்த தீர்மானத்தில் இன்றைக்கு தேதி மாசம் முடிய போகுத, நாம் எத்தனை தீர்மானத்தில் நிலைத்திருக்கிறோம்? உங்களுடைய என்னுடைய முடிவு என்ன? படம் பார்க்கக்கூடாது என்று சொல்லி முடிவு எடுத்தீர்களா? நீங்கள் படம் பார்க்கிறீங்களா? தவறான உறவுகள் வச்சிருக்கிறீங்களா? தவறான வார்த்தைகள் பேசுறீங்களா? ஆண்டவர் உங்களோடு கூட பேசட்டுமே. உங்க தீர்மானம் என்ன? உங்க முடிவு என்ன? உங்களுடைய தீர்மானம் சரியான தீர்மானமாக இருக்கிறதா? உங்களுடைய முடிவு சரியான முடிவாக இருக்கிறதா? ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க எடுக்கிற ஒரு தவறான முடிவு குடும்பத்தை சீரழிச்சிரும். நீங்க எடுக்கிற அவசரமான முடிவு, தானியேல் சொல்றாரு, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் என் தேவனிடத்தில் தான் பேசுவேன்.
சிங்கம் வந்தாலும் சரி, அக்னி சூழம் வந்தாலும் சரி, 7 மடங்கு அக்னி அதிகரித்தாலும் பரவாயில்ல, சிங்கத்தில் கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, நான் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாய் நிற்பேன் என்று சொல்லி தானியேல் உறுதியாய் இருந்தான் கர்த்தருக்குள். அன்பு ஜனங்களே, இதை பார்க்கிற நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். யோசிச்சு பாருங்க. யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணீங்களே, யாரோ ஒரு மனிதர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி இன்றைக்கு முடிவு பண்ணி, ஐயோ உங்க குடும்பத்தில் எத்தனை கண்ணீர், ஒழுங்கா விசாரிக்காம, ஒழுங்கா முடிவு எடுக்காங்க, ஒழுங்கா தீர்மானம் பண்ணாமல் எல்லாம் அவசரமாக செய்து இன்றைக்கு அழுது கொண்டிருப்பது யார்? நம்முடைய குடும்பம் தானே. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தீர்மானம் சரியானபடி இருக்கணும். எனக்கும் சேர்த்துதான், என்னுடைய முடிவு சரியான முடிவா இருக்கணும், சரியான முடிவாக இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமான முடிவாக இருக்கணும், கர்த்தரை பிரியப்படுத்துகிற தீர்மானமாக இருக்கணும். அப்படி செய்து பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் கண்ணீர் என்பது இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்பது இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டம் என்பது இல்லை. இவ்வளவுத்திற்கு காரணம் மற்ற மனிதர் அல்ல, நீங்களும் நானும் அவசரமாக எடுத்த முடிவு. யோசித்து பார்க்குறீங்களா? இன்னைக்கு நம்ம கையில் எத்தனை ரூபா இருக்கு, அத்தனை ரூபாய் தான் வர செலவு பார்க்கணும். கடனை வாங்கி அங்கே ஒரு 2 லட்சம், இங்கே ஒரு 2 லட்சம், இங்கே ஒரு 1 லட்சம் கடனை வாங்கி எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு வியாபாரம் இல்லை என்று சொன்னால் என்ன செய்ய? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்கள் தீர்மானம் எப்படி, உங்கள் முடிவு எப்படி? நான் சொன்னது தான் நடக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? நாம் பேசுறது தான் நடக்கும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? சீரழிஞ்சு போயிடும். நான் பேசுகிறதும் நம்ம பேசுகிறதும் சரியானபடி அல்ல. தீர்மானம், கர்த்தருக்கு பிரியமான தீர்மானம். உட்கார்ந்து யோசுங்க. குடும்பத்தை ஒன்றா சேர்த்து வச்சு பேசுங்க. கணவன் மனைவி பிள்ளைகளோடு கூட பேசுங்க. இந்த காரியத்துக்கு என்ன செய்யலாம், இந்த காரியத்துக்கு முடிவு என்ன, இது இப்படி இந்த மாதிரி ஒரு காரியம் வருது, இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் என்று சொல்லி கலந்து ஆலோசித்து பாடல் படித்து ஜெபித்து வசனத்தோடு சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு முடிவை காண்பிப்பார். வேத வசனத்தின் மூலமாய் பேசுவார், ஜபத்தின் மூலமாய் பேசுவார், சொப்பனத்தின் மூலமாய் பேசுவார். உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி என்பது இல்லை. தானியேலின் காரியம் எப்படி ஜெயமாய் இருந்ததோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் இனிமேல் தோல்வி என்பது இல்லை. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் அவசரமாய் முடிவெடுத்தது உண்மை, என்னை மன்னிங்க. நான் யாரோ ஒரு மனிதர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி நான் முடிவெடுப்பேன், சரி என்று சொன்னேன், அந்த வார்த்தைக்கு என்னை மன்னிங்க. இன்னைக்கு நான் என் குடும்பத்தோடு கஷ்டப்படுகிறேன், என்னை மன்னிங்க. நான் விசாரிக்காமல் இந்த காரியத்தை செய்தேன், என்னை மன்னிங்க ஏசப்பா. என் குடும்பத்தில் இருக்கிற தோல்வியை மாற்றி போடுங்க என்று சொல்லி ஒரு நிமிடம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை தருகிறார், தோல்வியை எடுத்து போடுகிறார். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுமா? பரிசுத்த ஆவியானவரே, கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? நன்றி ஆண்டவரே, இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறதற்காக உமக்கு நன்றி. ஏன் தோல்வி, ஏன் தோல்வி, ஏன் தோல்வி, ஏன் கண்ணீர், ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கை என்று சொல்லி தேவனை நோக்கி பார்த்து ஏன் ஏன் என்று சொல்லி கேட்ட ஜனமே, கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிற கேள்வி ஏன் என்று சொல்லி என்னை நினைத்து பார்க்கிறாயே. நீ எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தீர்மானிக்கும் பொழுது ஏன் ஜெபிக்கவில்லை, ஏன் என்னுடைய பாதத்தில் காத்திருக்கவில்லை என்று சொல்லி கர்த்தர் உங்களிடத்தில் கேள்விகளை கேட்கிறாரே. கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்து இருக்கவில்லையே. மனிதர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தீர்களே, மனிதர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி சரி என்று சொன்னீர்களே, அந்த மனிதர்கள் இன்றைக்கு உங்களை ஏமாற்றி போய்விட்டார்கள். ஏன் தோல்வி என்று கேட்கிறீர்கள்? நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கவில்லை, நீங்கள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கவில்லை, கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் உட்காரவில்லை, பிறகு தோல்விதான். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். ஒரு நிமிஷம் ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் நான் தவறாய் எடுத்த முடிவுகளுக்கு என்னை மன்னிங்க. நான் தவறாய் அவசரமாக எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு என்னை மன்னிங்க.
ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை என் வாழ்க்கையில் நீங்க தாங்க. அப்ப இந்த 2026 என் வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கையை நீங்க தாங்க, அந்த ரகசியத்தை நீங்க கற்றுத்தாங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுத் தருகிறார். ஒரு நிமிட ஜெபம் உங்க வாழ்க்கையை மாற்றும். ஒரு நிமிட ஜெபம் இழந்து போன ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு நிமிட ஜெபம் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றும். ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. நல்ல தீர்மானங்கள் எடுக்கட்டும், நல்ல முடிவுகளை எடுக்கட்டும், நல்ல வார்த்தைகளை பேசி முடிவு எடுக்கட்டும். கர்த்தர் வெற்றியை கொண்டு வருகிறதற்காக உமக்கு நன்றி. துதி கன மையமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வெற்றியின் ரகசியம் உங்களுடைய தீர்மானம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கட்டும். வெற்றியின் ரகசியம் உங்களுடைய முடிவு சரியான முடிவாக இருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது இல்லை. அல்லேலூயா.